ஹலோ மக்களே, சண்டே மார்னிங் இன்றைக்கி எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முறை சித்த வைத்தியசாலை இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா சுற்றி போட்டதெல்லாம் தாண்டி இருந்தோம்னா கால் வீக்கம், கால் புண், இல்லை ரொம்ப நாள் காய்ச்சல் விடாமல் இருக்கும். அது மாதிரி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் காலையில் 6 மணிக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. காலையில் 5 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. 5 மணிலேருந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் சீக்கிரம் லைன் முடிஞ்சிடும். நானும் அதே மாதிரி தான் லைனில் நின்றுருக்கேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கும் பையனுக்கும் வந்துட்டு ஒரு 3 வீக்ஸாகவே காலில் புண்ணு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த புண்ணு வர இடம் ஃபுல்லாமே வீங்கிடும். ரொம்பவே ஒரு 1 வீக்காக ரொம்பவே நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். பையனுக்கு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நான் ரொம்பவே நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருந்தேன். சரி, அதுக்கு தான் எல்லாருமே இங்கே போனீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு சுற்றி போட்டிருப்போம்ல, அதெல்லாம் தாண்டினோம்னா இந்த மாதிரி கால் வீக்கம், ரொம்ப நாள் ஆறாத கால் வீக்கம், புண்ணு வந்து ஆறாமல் இருக்கிறது, காய்ச்சல் வந்து ரொம்ப நாள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகாமல் இருக்கிறது, தலைவலி, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இங்கே பார்க்கலாம். இங்கே லைனில் நின்று ஒரு 10 மினிட்ஸ்லாம் லைனில் நின்றுப்போம். அதுக்குள்ளே பார்த்தாச்சு. லைனில் நின்று என்ன ப்ராப்ளம்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு மிளகாய் வந்து பேப்பரில் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பவுட்ரு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு தாத்தா இருப்பார். அங்கே போய் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இப்போ ஆப்போசிட் வந்தாச்சு. நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், குழி தோண்டி மூடியிருப்பாங்க. சின்னதாக குழி தோண்டி அந்த மிளகாயில் வெத்தலை வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த வெத்தலையை கீழே வச்சு மூடி நம்ம வந்துட்டு அதை தாண்டணும். அதை தாண்டிட்டு திரும்பி பார்க்காம வந்தால் தான் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சீக்கிரம் சரியாயிடும். 2 நாள் 3 நாளில் புண்ணும் ஆறிடும் அப்படின்னு நிறையா பேர் ரொம்ப நம்பி டெய்லியும் சண்டே தேர்ஸ்டே மட்டும் காலையில் 6 மணி இல்லை 5 மணிலேருந்தே நிறையா பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் 5:50க்கெலாம் வந்துட்டோம். கரெக்டாக சூரியன் உதிக்கிற டைம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. இப்போது அந்த தாத்தா வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா கீழே குழி தோண்டி அந்த வெத்தலையும் மிளகாயும் அதுக்குள்ளே வச்சு மண் வச்சு மூடி அதை தாண்ட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பையனைத்தான் தாண்ட விட்டேன். அவன் தாண்டினதுக்கப்புறமா என்னோடய வெத்தலையும் மிளகாயும் வாங்கி அது மண்ணில் வச்சு புதைச்சி என்னையும் தாண்ட சொன்னாங்க. அப்புறம் நானும் தாண்டி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா பேர் இங்கே நின்றுருக்காங்க க்யூவில். நானும் தாண்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் மக்களே.